பொதுக்குழுவுக்கும் செயற்குழுவுக்கும் வந்திருக்கும் நண்பர்களை மிகுந்த மகிழ்ச்சியுடன் டான்பா சார்பில் வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியின் முதல் நிகழ்ச்சியாக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கும் டான்பா சார்பில் பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாக செயற்குழுவின் அஜெண்டாவில் முதல் விஷயமாக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்திடம் இசைவாணை பெறுவது சம்பந்தமான கலந்துரையாடல். நண்பர்களே, இந்த அஜெண்டாவை பற்றி நான் பேசுறதுக்கு முன்னாடி இதில் ஒவ்வொரு அஜெண்டா அந்த ஒவ்வொரு தலைப்பை பற்றியும் முதல்ல உங்களுடைய கருத்துக்கள் என்ன ஏதுன்றது எல்லாம் நம்ம இண்டஸ்ட்ரி சம்மந்தமாக ரிலேட்டடு தான் பண்ணியிருக்கோம். அதனால் அதை நீங்கள் சொன்னீங்கன்னா அதை ஒரு கம்பைண்டாக பண்ணி கடைசியாக நான் பதில் சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த கன்சென்ட் வாங்கிறது சம்மந்தமாக கருத்துக்களை சொல்லலாம். நீங்கள் நான் கன்சென்ட் ஒன்றுமே யாருக்குமே ப்ராப்ளமே இல்லையா? எல்லாருக்குமே கரெக்டாக ஒன்றும் தெரியலையே. திருமலை பிளாஸ்டிக்ஸோட சிவகுமார் என் பேர். இந்த பயோ கம்போஸ்டபிள் பேக்காக நான் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறேன். எங்கே போனாலும் பொல்யூஷன் கண்ட்ரோல் எந்த ஒரு ஆதரவும் கிடைக்கல எனக்கு. கம்போஸ்டபிள் கேரி பேக் தான் ஓட்டணும்னு ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான கிளாஸும் சிப்பட்டில் நான் அட்டன் பண்ணேன். ஒரு 2 days ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணேன். அதுக்கான எல்லாமே என்கிட்ட இது ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அதாவது கன்சர்ன் எடுக்கிறது கம்போஸ்டபிள் கேரி பேக்குன்னு லைசன்ஸ் எடுக்கிறது கன்சர்ன் எடுக்கிறது கொஞ்சம் எனக்கு தேவைப்படுது சார். அது ஐடியாவில் அந்த டாப்மா மூலிமா இருந்தால் ஹெல்ப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு. டாப்மா சரி சார். அதாவது கம்போஸ்டபிள் பிளாஸ்டிக்ஸு இதுக்கெல்லாம் சில நார்ம்ஸ் இருக்குது. உங்களுக்கே தெரியும், அந்த மீட்டிங்லேயே கேட்டிருப்பீங்க. ஆமாம் சார். இது சாதாரணமாக அதுக்கு எடுக்கணுன்றது குறைஞ்சது 3 வருஷம் ஆகும். அங்கே எனக்கு ஒரு 8லேருந்து 1 வருஷம் ஆகும் சொன்னாங்க. அவங்க மீட்டிங்கில் அப்படி தான் சொல்லுவாங்க. செமினாரில் நீங்கள் கலந்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப முடிஞ்சிடுற மாதிரி பேசுவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. புரியுதுங்களா? நீங்கள் செமினார் முடிஞ்ச பிறகு போய் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா, சார் இதெல்லாம் கேட்காதீங்க, செமினாரில் நாங்கள் பேசுகிறோம், மற்றதெல்லாம் நீங்கள் பார்த்துங்கன்றோம். கன்சென்ட் அந்த ஆப்ரேஷனுக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் கன்சர்ன் ஆப்ரேஷனுக்காகவே அந்த கேரி பேக் அந்த பிளாஸ்டிக் கேரி பேக்னாலே தரம் அவாய்ட் பண்ணுறாங்க சார், கொடுக்க மாட்டேன்றாங்க. அவங்க இப்போதைக்கு ப்ரொடக்ஷன் பிளாஸ்டிக்னாலே சுத்தமாக அந்த கவர் மேனுஃபேக்சரிங் கம்போஸ்டபிள் அது காதலோட வாங்க மாட்டாங்க. கம்போஸ்ட் நீங்கள் எவ்வளோ நாளில் வச்சுருக்கீங்க யூனிட்? நான் ஒரு 6 to 7 years வச்சுருக்கேன் சார். அதான் உங்களுக்கு அவ்வளோ தெரியல. நாங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 40-45 வருஷமாக இருக்கேன் நான் இந்த லைனில். இது 1995 ஆரம்பிச்சிடுச்சு. இந்த பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும்னா பிளாஸ்டிக்கை ஒழிக்கிறது இல்லை, பிளாஸ்டிக்கை தொழில் செய்யக்கூடிய சிறு உற்பத்தியாளர்களை ஒழிக்கிறது, அவ்வளோதான். ஆனால் பொதுவாக பிளாஸ்டிக்கை ஒழிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அப்படி கிடையாது. அதனால ஏன்னா சிறிய அளவில் நடக்கக்கூடிய வியாபாரம் உங்களுக்கே தெரியும். இ-காமர்ஸு, கியூ காமர்ஸு, இப்படி நிறைய காமர்ஸ் இருக்குது இல்லையா? அதெல்லாமே என்னன்னா இந்த சிறு வணிகர்கள் கையில் தான் இந்த வியாபாரம் இருக்குது. இந்த பொதுமக்கள் அதிகமாக உபயோகிக்கக்கூடிய பொருட்கள் டே டு டே லைஃப்பில் அந்த மார்க்கெட்டை பெருநிறுவனங்கள் கையில் கொண்டு போகணுன்றதுக்காக தான் மத்திய அரசும் மாநில அரசும் முழுசாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது இந்த சிறு வணிகர்கள்கிட்ட. ஏன்னா அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, சிறு வணிகர்கள்கிட்ட இருந்து சரியான முறையில் எங்களுக்கு டேக்ஸ் கலெக்ஷன் ஆகுறதில்ல, பெரு நிறுவனங்களுக்குன்னா பக்காவாக எல்லா அக்கௌண்ட்ஸும் இருக்கும், எங்களுக்கு கலெக்ஷன் ஆகிடும். சிறு நிறுவனங்கள் எல்லாமே வித்தவுட்டில் நடக்கிறதுனால அது எங்களுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அவங்களுடைய வாதம் வைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே சிறு நிறுவனத்தினால தான் ஒரு பல கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுதுன்றது அவங்க புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. அவங்க வரி வருவாயை மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர அரசாங்கம் அதன் மூலியமாக எவ்வளோ கோடி பேர் உழைக்கிறாங்கன்றது பலன் பெறுறாங்கன்றது பார்க்குறதில்ல.
அதனால் இன்றைக்கி வந்து டோட்டலாகவே வந்து ஒரு பொதுமக்கள்கிட்ட மீடியாவை உருவாக்கி அது மூலிமா பிளாஸ்டிக்னா ஒரு மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு வேலை இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு பதிவு போட்டிங்கன்னா அதுக்கு உடனடியாக ஒரு 99% எதிர்ப்பாக வரும் பிளாஸ்டிக் சம்மந்தமாக. யாரோ 1-2 பேர் இந்த லைனில் அடிபட்டுன்னுக்கிறவங்க தான் ஆதரவாக போடுவாங்க. அதனால் வந்து நீங்கள் இது இப்போ ஏன்னா நீங்கள் வந்து ட்ரெடிஷ்னல் பிளாஸ்டிக்ஸ் விட்டு இது போகிறீங்கன்ற சமயத்தில் அதுலேயும் வந்து எப்படியாவது அவங்கள வந்து தடுக்கணும்னு பார்த்து தான் பண்ணுவாங்க. அதனால் வந்து அது ஒரு 3 வருஷம் கண்டிப்பாக ஆகுங்க. அதுக்கு கம்மியாக வந்து செய்ய முடியாது. அப்போ இப்போ இந்த 3 வருஷம் வரைக்கும் நம்ம வாடகை கொடுத்துட்டு கரண்ட் வச்சுக்கிட்டு இது வந்து இருக்கிற நடைமுறை. அதே நான் சொல்கிறது புரியுதுங்களா சார்? இன்னொன்று இதை வந்து இப்போ நம்ம எல்லாருமே வந்து தனித்தனியாக பிரிஞ்சிருக்கிறோம். தனித்தனியாக நமக்கு ப்ராப்ளம் வந்து நிறைய இருக்குது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வந்து நம்ம எல்லாம் வந்து நடத்தி பண்ணணும்னு சொன்னோம்னா ஒன்று பணபலத்தில் வந்து பண்ணணும் அரசியல்வாதிக்கு, இல்லையா நம்ம ஆட்கள் வந்து எல்லாம் ஒன்று கூடி ஒரு 10,000 பேர் 20,000 பேர் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த்து காமிச்சா நம்மளை அவங்க கவனிப்பாங்க ஓட்டுக்காக. அது எதுவுமே நம்மள வந்து கடந்த 23 வருஷமாக நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் பிளாஸ்டிக்கில். அது வந்து சக்ஸஸ் ஆகிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. படாத பாடுபடுறோம். அதாவது எதிரிங்க அரசாங்கத்துக்கு கூட நம்ம லைன்லேயே இருக்கிறவங்க. ஏன்னா இதில் நிறைய பிரிவு இருக்குல்ல, உங்களுக்கு தெரியும்ல. சார் தெரியும். பிவிசி, இன்ஜெக்ஷன், ப்ளோ, எக்ஸ்ட்ரூஷன், தெர்மோஃபார்மிங், அது இதுன்னு ஒரு 20 பிரிவு இருக்குது. இந்த 20 பிரிவுக்காரங்களும் எல்லாம் தனித்தனியாக இருந்துக்கின்னு தான் இருக்காங்களே தவிர ஒட்டுமொத்தமாக பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி நல்லா இருந்தால் தான் நம்மளும் நல்லா இருக்கும்ன்ற எண்ணம் கிடையாது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு நிறுவனமும் நினைக்கிறாங்க நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதும். அது எப்படி நல்லா இருக்க முடியும்? அந்த செக்டாரே நல்லா இருந்தால் தான் நம்மளும் நல்லா இருக்க முடியுன்ற புரிதல் கிடையாது. அதனால் சரி நம்மளால் முடிஞ்சதை செய்வோம்னு சொல்லிட்டு தான் செய்துன்னு இருக்கோம். இதுக்கு நாங்கள் எப்போயும் வந்து அது வந்த சமயத்தில் 5-6 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ ட்ரை பண்ணோம் குறைக்கிறதுக்கு. அது சிபிசிபியில் போய் தான் அது வந்து வரணும். அப்போ சிபிசிபியில் வந்து என்ன சொல்கிறாங்க, அது வந்து சீரியல் பிரகாரம் தான் வரும். இப்போ இந்தியா பூரா போடுறாங்க இல்லைங்களா, அதுக்கு 1, 2, 3ன்னு. உங்களுக்கு முன்னாடி 3000 அப்ளிகேஷன் இருக்குது. அந்த 3000 அப்ளிகேஷன் முடிஞ்ச பிறகு தான் உங்களது எடுப்போன்றாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ண முடியும்? நம்ம ஒன்று நம்ம வந்து பெரிய அளவில் போராட்டம் நடத்தி நீங்கள் ட்ரெடிஷ்னல் பிளாஸ்டிக்ஸையும் நீங்கள் தடை செய்கிறீங்களே, அதனால தானே இதுக்கு வரோம், சீக்கிரம் கொடுங்கன்னு கேட்கறதுக்கு நம்மக்கிட்ட வரமாட்டாங்க. அப்போ ட்ரெடிஷ்னல் பிளாஸ்டிக்காரங்களாம் அவங்க எதிர்ப்பாங்க. ஒருத்தவங்கள செய்தோம்னா இன்னொருத்தவங்க எதிர்ப்பாங்க. புரியுதுங்களா? இப்போ நம்ம வந்து இந்த விஷயத்தை வந்து எப்படி அணுகணும்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி போட்டோம். 2018 கேஸு. கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜட்ஜுங்களுக்கு ஒன்றுமே தெரியாது பிளாஸ்டிக் பற்றி. அது பிளாஸ்டிக்கை ஒழிக்கணுன்றது தான் அவங்க இது. வக்கீலுங்களுக்கு அதை விட மோசம். அவங்களுக்கும் ஏன்னா அவங்களுக்கு தேவையில்லை. ஒரு சிவில் கேஸு, கிரிமினல் கேஸுன்னு நிறைய வரும். அவங்களுக்கு அதில் அனுபவம் இருக்குது. இதில் ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு. இப்போது நான் போய் அங்கே வந்து பிளாஸ்டிக் நல்லதுன்னு நான் சொல்கிறேன்னு வச்சிங்களேன், என்னை உள்ளே சேர்க்க மாட்டாங்க. அதனால் வந்து வக்கீலுக்கு நான் புரிய வச்சு, ஏன்னா நம்ம பேச முடியல கோர்ட்டில், அது கேட்டாலும் அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. வக்கீலுக்கு இதெல்லாம் புரிய வச்சு அவர் அதெல்லாம் புரிஞ்சுக்கின்னு அவர் எடுத்து அங்கே சொல்லி அதுக்கப்புறம் ஜட்ஜுங்கள்லாம் புரிஞ்சு இதை பண்ணணும். இது வந்து ஒரு இமாலய வேலை. இந்த வேலையை எப்படி அணுகணும்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து என்ன பண்ணோம், ரீசைக்கிள் நான் ரீசைக்கிள் அப்படின்னு சொல்லி ஒரு இது கொண்டு வந்து, ரீசைக்கிள் வேஸ்ட்டு கார்பரேஷனில் போகிறதில்ல, குப்பையிலே வர்றதில்லைன்னா சொல்லி அவங்களும் ஓரளவு புரிஞ்சுன்னு கடைசியாக ரீசைக்கிள் பிளாஸ்டிக்கு அனுமதி கொடுக்கணும்னு ஒரு ஆர்டர் போட்டாங்க. ஆனால் அந்த ஆர்டரை வந்து அமல்படுத்தினா மறுபடியும் இந்த சிறு வணிகம் தான் நடக்கும்னு சொல்லிட்டு அதை வந்து தடுத்து நிறுத்திக்கின்னு இருக்கிறாங்க. ரொம்ப அரசாங்கம் மட்டும் இல்லை, நம்ம செக்ஷனில் இருக்கவங்களே வந்து மல்டி லேயர் ஓட்டுறாங்களோ அவங்க போய் நின்றுன்னு தடுக்கிறாங்க.
இப்போது நம்ம மல்டி லேயரையோ மற்றதையோ நம்ம ஒன்றும் தடை செய்யணும்னு நம்ம சொல்லலை. எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி எங்களுக்கும் அனுமதி கொடுங்கன்னு தான் கேட்குறோம். அதுக்கு இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. இப்போது மல்டி லேயர்காரங்க வந்து தடை பண்ணாங்கன்னா கூட ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ நம்ம லைன்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நான் ஓன் பேக் சொல்கிறாங்க இல்லையா, ஆமாங்க சார், அவங்களது நம்ம தடை செய்யணும்னு சொல்லவே இல்லை. நம்ம எப்பயும் எதுக்கும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த வியாபாரம் வந்ததுன்னு வச்சுங்க, எந்த வியாபாரம் நம்ம ட்ரெடிஷ்னல் அவங்களது இப்போ அடிபட்டுடுமே, இவர் ஏன் இதை போய் கேட்டுனுக்கிறாரு, என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களே எனக்கு எதிர்பார்க்குறாங்க. அதில் இப்படி ஒவ்வொருத்தவங்களும் இப்போ நீங்களே வந்து இந்த பயோ பிளாஸ்டிக் அதுக்கு வந்துட்டு ஒரு பார்க்குறீங்கன்னு வச்சுங்க, அதுக்கு அடுத்தது மீட்டிங்கே வரமாட்டீங்க. இல்லை அப்படி இல்லை, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். நீங்கள் ட்ரெடிஷ்னல் பிளாஸ்டிக்ஸ் தான் வரணுன்றீங்க, அப்போ நான் இவ்வளோ செலவு பண்ணி பயோ பிளாஸ்டிக்ஸ் நான் வாங்கியிருக்கிறேன், புரியுதுங்களா? அதுக்கு எவ்வளோ கட்டினீங்க ஃபீஸு? இந்த கிளாஸ்க்கா சார் 9,000 கட்டினேன் சார். 9,000 அதுக்கு மேலே வரும் உங்களுக்கு. ஒரு இல்லை இப்போ வந்து அவங்க வந்து கம்போஸ்ட் வைக்கும் போது தமிழ்நாடோட கன்சர்ன் கேட்குறாங்க, ஆப்ரேட்டிங் கன்சர்ன் 2 வாங்கணும். அதுக்கப்புறம் திருப்பி சிபி ஆமாம் லைசன்ஸ் அது வரதுக்கு ஒரு 6-7 மாதம். அதுக்கப்புறம் திருப்பி ஆப்ரேஷன் டு தி சிபிசிபி சென்ட்ரல் பொல்யூஷன் போர்டு அண்ட் சென்ட்ரல் போர்டுக்கு எடுக்கணும். அதுக்கப்புறம் திரும்பி தமிழ்நாடு போலீஸ், இது மாதிரி 4-5 ப்ராசஸ் கொண்டு வராங்க. இதுக்கு அதெல்லாம் வந்து நீங்களா வெறுத்து ஓடின்னு நானே இந்த கண்டிஷன் தான் இருக்கிறேன், புரியுதுங்களா? இந்த கண்டிஷன் வந்து இப்போ டேப் மாவன் இன்னைக்கு இந்த மீட்டிங்ல பேசணும் வந்தது அதுக்காக தான். நேர்மையா கரெக்டா இந்த கம்போஸ்ட் கேரி பேக்னு ஒரு சட்டமே இருக்கு, அது எடுத்து நடத்துறவனுக்கு ஒரு வாய்ப்பும் இல்லை. இன்னொன்று சார், இன்னொன்று இந்த கூட்டத்தில் சொல்ல விரும்புகிறேன் சார், நான் எல்லாமே ஒழுங்காக முறைப்படி பண்ணுறேன். டேப் மாலையும் மெம்பராக இருந்து எல்லாமே பிளாஸ்டிக் தான் உயிர் வாழ்க்கைன்னு நீங்கள் உங்களை மாதிரி சார் மாதிரி இருக்காங்க அவங்கள தான் ஓரளவுக்கு அதுங்க நம்ம நடத்திட்டு இருக்கோம். ஆனால் மெம்பரும் இல்லை, எந்த லைசன்ஸும் இல்லை, எதுவுமே கேட்கறது இல்லை. அந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்க வந்து பிளாஸ்டிக் நம்ம லைனில் வந்து நம்ம பேரை கெடுக்கிறதுக்கு நிறைய பேர் யாரோ லைசன்ஸ் எடுத்துருப்பான் சார், அவன் பேர் கூட தெரியாது, ஃபோன் நம்பர் கூட தெரியாது, அடிச்சுட்டு. என் பேர் சிவகுமார் சார். சிவகுமார், இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்குது. நான் சொல்றது புரியுதுங்களா? ஒரு 1-2 இல்லை, இதுக்கெல்லாம் மீறி இந்த மாதிரிலாம் நம்ம கூட்டத்தை நடத்தி வாங்க எல்லாரும் ஒன்றா சேரணும்னு சொல்கிறோம். அது பல காரணங்களால அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, புரியுதுங்களா? அதனால் வந்து போராடி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. நம்ம வாழ்க்கையை நடத்தணும் கொள்ளணும்னா, ஏன்னா நம்ம தலையில் இந்த தொழிலுன்னு எழுதிட்டான். ஒன்றும் இல்லைங்க, ரீசைக்கிள் தொழில் பிளாஸ்டிக்கில். ஆமாங்க சார். அது வந்து ரெகக்னேஷன் கிடைக்கலையேன்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆதங்கம். அது அவ்வளோ ஒரு அருமையான தொழில். ஊரில் இருக்கிற குப்பையெல்லாம் அவங்க பேசுகிறாங்க இல்லையா, அதுக்கு ஒரு விடை காண்றதே இந்த தொழில். ஆனால் உரிய அங்கீகாரமே இதுக்கு கிடைக்கிறது இல்லை. அதுக்கே அந்த மாதிரி வந்து போராட்டம் தான், போராட்டம்னு இந்த 25 வருஷமா அப்படியே நசுங்கி போயிட்டோம். இல்லை சார், உங்கள் ஆர்டிக்கல் உங்களோட யூடியூப் வீடியோஸ் எல்லாம் நான் ரெகுலராக பார்க்குறேன் சார். பார்த்துட்டு எங்கள் அப்பா காலத்துலேருந்து உங்ககிட்ட பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார், தெரியும் உங்களுக்கு நல்லாவே. அந்த மாதிரி பிளாஸ்டிக் தான் வாழ்க்கை உலகம் இதுதான் சொல்லிட்டு 1995 சிப்பட்டில் இதான் பிளாஸ்டிக் சொல்லிட்டு ட்ரைனிங்லாம் எடுத்தேன் சார். இதான் கேரி பேக் தான் உலகம், பேக்கேஜ் தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு வந்தேன். நம்ம இப்போ ரொம்ப நொடிஞ்சு போய் நெளிஞ்சு போயிருக்க மாதிரி. நம்ம வந்து இது எல்லாத்தையும் வந்து இதில் பொதுக்குழுவில் பேசலாம். ஏன்னா செயற்குழு முடிச்சுட்டு தான் பொதுக்குழு ஆரம்பிக்கணும், அதெல்லாம் பேசலாம். வேற யாராவது இந்த இதை பற்றி? ரொம்ப நன்றி சார். ரைட், ஓகே. சரி, அடுத்த அஜெண்டாக்கு போயிடலாமா? ஓகே. டிஎன்பிசிபி அப்பல்லட் அத்தாரியிடம் நிலுவையில் உள்ள வழக்கு சம்பந்தமான கலந்துரையாடல். அதாவது கடந்த ஒரு 4-5 வருஷமாக பிசிபியில் வந்து கன்சர்ன் கொடுக்க மாட்டுறாங்கன்னு நிறைய கம்ப்ளைண்ட். அதுக்கு தான் இந்த இது ஹைகோர்ட் ஆர்டர் வாங்கி எல்லாம் ட்ரை பண்ணின்னு இருக்கும். ஆனால் அதில் ஒருத்தவங்களாவது எப்படின்னா, இந்த கன்சென்ட் கிடைக்கலன்னா ஒரு அப்பல்லட் அத்தாரிட்டின்னு இருக்குது. நம்ம ஊரில் செஷன்ஸ் கோர்ட்டுன்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு அப்பல்லட் அத்தாரிட்டி இருக்குது. அதில் அப்ளை பண்ணி அதில் தோத்துட்டா தான் ஹைகோர்ட்டுக்கு போகணும். அந்த அப்பல்லட் அத்தாரிட்டியில் அப்பீல் பண்ணலான்னு யாராவது ஒருத்தவங்க வந்து வந்து அவங்க நிறுவனத்தை சொல்லுங்கன்னு கேட்டோம்னா ஒருத்தவங்க கூட வர்றதில்லை. எப்படி வாங்கி கொடுக்கறது? ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு லைசன்ஸ் கிடைக்கலன்னா அதுக்கு மேலே எந்த அதிகாரி இருக்கிறானோ அந்த அதிகாரிகிட்ட அப்ளை பண்ணணும்னு இருந்ததுன்னா சட்டம் அப்படி தானே செய்ய முடியும்.
நம்மளால வந்து இந்த கட்ட பஞ்சாயத்து வேலை பேரம் பேசி வாங்கி கொடுக்குறது, எனக்கு அந்த இதுக்கு 5 லட்ச ரூபா கொடு, 4 லட்ச ரூபா கொடு கேட்குறான்னு அதெல்லாம் செய்ய முடியாது அசோசியேஷனில். புரியுதுங்களா? இப்போ என்ன ஆச்சுன்னா, எனக்கு என்னுடைய கம்பெனி ஒன்று இருக்குது, மலர் பிளாஸ்டிக்ஸ்ன்னு. 31/3/2024 வேர்டு போயிடுச்சு, அதுக்கு வந்து கன்சென்ட் முடியுது. நான் அதை 31/1 ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே அப்ளை பண்ணேன். கிடைக்கலன்னா என்ன ஆச்சுன்னா, எல்லாரும் வந்து அப்பல்லட் அத்தாரிட்டியில் வந்து நம்ம டான்பா மூலியமாக கேஸ் போடலாம். ஏன்னா நிறைய பேருக்கு நிற்குது அது கிடைக்காம. நான் சொன்னேன் அது வேண்டாம். அப்பல்லட் அத்தாரிட்டியில் போய் தோற்று போச்சுன்னா அது வந்து டான்பால் இருக்கிற எல்லாருக்குமே பாதிக்கும், மெம்பருங்களுக்கு. எனக்கும் அந்த தானே நடக்குது. நான் தனிப்பட்ட முறையிலேயே போட்டுடுறேன். அது தோற்று போச்சுன்னா என்னோட போயிடும், மற்றவங்களுக்கு அது வந்து இதுவாகாது. ஜெயிச்சதுன்னா இதை வச்சு எல்லாருக்கும் வாங்கிடலாம் அப்படின்னு பர்சனலாக நான் வந்து இப்போ நான் மட்டும்தான் போட்டு அப்பல்லட் அத்தாரிட்டியில் பண்ணுறேன். எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு பாருங்கள். அது வந்து ஃபெயிலர் ஆயிடுச்சுன்னா நான் அடுத்த நாள் கம்பெனியை மூடணும். எப்படி கம்பெனியை மூடிடணும், என் கம்பெனியை. அந்த மாதிரி ஒரு ரிஸ்க்கு எடுத்து நம்ம இப்படிலாம் செய்ய வேண்டியதாக இருக்குது. அதாவது பிளாஸ்டிக் எதிர்ப்பு அரசாங்கம் வந்து சின்ன நிறுவனங்களை தான் அழிக்கணும்னு அவ்வளோ பாடுபடுது. அப்போது எல்லாரும் என்னை மட்டும் பாதிக்கக்கூடாது, நீ எப்படியாவது பண்ணுன்னு சொல்கிறாங்க. எப்படி வந்து இதை விட ரிஸ்க்கு நான் என்ன எடுக்க முடியும் சொல்லுங்கள்? அது வந்து ஜட்ஜும் வந்து பிளாஸ்டிக் எதிர்பார்க்குறான், கவர்மெண்ட்டும் வந்து இதில் நாங்கள் இப்போ கொடுக்குறதில்ல, அப்புறம் தான் கொடுப்போம் அப்படி இப்படின்னு பேசின்னுக்கிறான். இப்போ அந்த வழக்கே இது ஊசலாடின்னுக்குது, சக்ஸஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமான்னு. நான் கடைசியாக வந்து ரீசைக்கிள் பண்ணக்கூடியதுக்கு கொடுக்க சொல்லி அங்கே ஹைகோர்ட்டில் ஆர்டர் போட்டிருக்காங்க. அந்த ஆர்டரை நீங்கள் மதிக்கிறதா இருந்தால் என் கம்பெனிக்கு வாங்க, என் கம்பெனியை வந்து செக் பண்ணுங்கள். 100% அது மறுசுழற்சி செய்யறனா இல்லையான்னு பாருங்கள். மறுசுழற்சி செஞ்சால் கொடுங்க, இல்லைன்னா நீங்கள் இல்லைன்னு சொல்லுங்கள். அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாதவே பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஹைகோர்ட் ஆர்டரே மதிக்காத இருக்கிறீங்கன்னா என்னன்னா, இப்போ வந்து அந்த ஆர்டர் போட்டிருக்காங்க, அவர் நிறுவனத்தை போய் வந்து பண்ணுங்கன்னு அந்த ஜட்ஜி வந்து ஆர்டர் போட்டிருக்காரு. வருவாமா? இப்போ 19ஆம் தேதி நடந்தது ஒரு இது ஹியரிங். இப்போ 5ஆம் தேதி 5/3 மறுபடியும் ஹியரிங் வருது. புரியுதுங்களா? இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. அதனால் வந்து கன்சென்ட்டை வந்து கண்டிப்பாக அது வரும். அது நம்ம ஒத்துமையில் தான் இருக்குது. அது வந்து நம்ம ஒத்துமையாக இருந்து பண்ணோம்னா அது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனாலும் எங்களை டான்பாவில் எவ்வளோ முடியுமோ அதை ட்ரை பண்ணி பார்க்குறோம். தமிழ்நாடு பாண்டி பிளாஸ்டிக் சங்கத்தின் புதிய உறுப்பினர்கள் சேர்ப்பு பற்றிய கலந்துரையாடல். இது விஷயமா வந்து நம்ம காமராஜர் வந்து பேச சொல்கிறேன். அவர் தான் வந்து டான்பாவுக்கு புதிய செக்ரட்டரியாக. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம டான்பா வந்து தொடர்ந்து பல விஷயங்களில் போராடிட்டு வருது, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் உறுப்பினர்கள் சேர்க்க ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆயுள் உறுப்பினர்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதை வந்து அதிகப்படுத்தணும். தமிழ்நாடு லெவலில் வரும்போது குறைஞ்சது ஒரு 500 பேராக இருக்கணும் அப்படின்னு ஒரு இது இருக்குது. வாங்க, சேலம் நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். அதனால் ஆயுள் உறுப்பினர்கள் சேர்க்கையை அதிகப்படுத்தணும். எப்படியாவது பண்ணாதான் தமிழ்நாடு லெவலில் ஏதாவது ஒரு போராட்டமோ ஏதாவது ஒரு பிரச்சனையோ கொண்டு போகணுன்னா கூட நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். சும்மா 100 பேர் 150 பேர் வச்சுட்டுலாம் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் எல்லாருமே அந்த பொறுப்பை எடுத்து புதிய உறுப்பினர் சேர்க்கையை பண்ணி குறைஞ்சது நிர்வாகிகள்லாம் குறைஞ்சது ஒரு 5-10 பேரை சேர்த்தா தான் ஒரு 400-500 பேர் கண்டிப்பாக வேணும். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா மாவட்டத்துக்கும் பொறுப்புகளை கொடுத்துருக்கு. ஒரு 3 பேர் பொறுப்புகளை கொடுத்துருக்கோம். அந்த 3 பேருமே சேர்ந்து அந்தந்த மாவட்டத்திலேருந்து
ஒரு 10 20 பேர் 30 பேராவது அவங்க சேர்க்கணும். எல்லோரும் சேர்த்து தமிழ்நாடு லெவலில் ஒரு 400 500 வரைக்கும் உறுப்பினர்கள் சேர்ந்தால் தான் நம்ம எதையுமே சாதிக்க முடியும். தலைவர் சொன்னார், பணபலம் இல்லை, படைபலமாவது இருக்கணும். அதுவும் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. 2 விஷயம் வரும்போது ஒரு போராட்டம் நடத்தினா குறைஞ்சது ஒரு 500 பேராவது அங்கே போய் நின்னா தான் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். சும்மா 50 பேர் 60 பேர் வந்தால் வேல்யூ இருக்காது. இப்போ 11 மணிக்கு மீட்டிங்னு போட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50 60 பேர் கூட வரல இன்னும். ரொம்ப வருத்தமாக இருக்குது. நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஜிஎஸ்டி, கார்பரேஷன் டேக்ஸு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, வாடகை கட்டுறதுக்கு ஜிஎஸ்டி, என்னென்ன கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எல்லாருக்கும் தெரியும். போராட்டம் தான் பண்ணிகிட்ருக்குறோம். வியாபாரமும் கம்மியாகிடுச்சு, வருமானம் கம்மியாகிடுச்சு. இப்போ தலைவர் சொன்னார், அந்த கார்ப்பரேட் கம்பெனிகளினுடைய வருமானம் வந்து டேக்ஸ் போட்டால் தான் கவர்மெண்ட்டுக்கு நிறைய வருமானம் அரசாங்கம் நினைக்குது. ஆனால் உண்மை என்னென்னா, உலகத்தில் 4 கோடி 5 கோடி மக்கள் தொகை இருக்கிற நாட்டுக்கு அது பொருத்தமாக இருக்கும். இந்தியா மாதிரி 140 கோடி மக்கள் தொகை இருக்கிற நாட்டுக்கு அது பொருந்தாது. குறைஞ்சது 50-60 கோடி பேர் அன்றாட பழப்பு நடத்தி ஆகணும், வியாபாரம் பண்ணி ஆகணும், ஏதாவது தொழில் பண்ணி ஆகணும். அரசாங்கம் வரியை மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தால் இவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்குறது யார்? நம்ம எல்லாருமே ஒருத்தரும் குறைஞ்சது 10 பேர் 20 பேர் கொடுத்துட்ருக்குறோம். சரி, அதனால் உறுப்பினர் சேர்க்கை வேணும். அதுக்கு எல்லாருடைய நிர்வாகிகளும் குறைஞ்சது ஒரு 5 பேரையாவது அவங்க சேர்க்கணும்னு சொல்லி தலைவர் அன்றைக்கே சொன்னார். எல்லோரும் இதை பற்றி விளக்கமாக சொல்லி உறுப்பினர் சேர்க்கையை அதிகப்படுத்தணும்னு சொல்லிகிட்ருக்காரு. எல்லாருமே அந்த மனசில் வச்சு அந்த ஒரு முயற்சியை பண்ணணும். அவங்கவுங்க மாவட்டத்திலேருந்து குறைஞ்சி 20-30 பேராக சேர்க்கணும் அப்படின்ற அளவில் சொல்லியிருக்காரு. 400 பேராவது குறைஞ்சது வேணும்னு கேட்குறாரு. அதுக்கு தகுந்த மாதிரி யோசனை பண்ணுங்கள், என்ன செய்யலான்ட்டு அவங்கவுங்க ஒரு கருத்துக்களை சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இது சம்மந்தமாக யாராவது பேசணும்னு விரும்புனீங்கன்னா பேசலாம். சரி, அடுத்தது அஜெண்டாவில் அடுத்தது மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் புதிய நிபந்தனைகள் பற்றிய கலந்துரையாடல். உங்களுக்கு தெரியும், இப்போ அவர் சொன்னார் பயோ பிளாஸ்டிக்ஸுக்கு என்ன பிரச்சனை வருது அப்படி இப்படின்னு. இப்போது எல்லாத்துக்கும் முந்தி பிரிண்டிங் பண்ணணும், ஒவ்வொரு பையில் அந்த கன்சர்ன் நம்பர் போடணும், அதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க, எல்லாரும் QR கோடை ஒன்று வாங்கி அதையும் போடணுன்றாங்க. ஒவ்வொரு பையிலையும் QR கோடை போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு தொழிலை செஞ்சு ஒரு நியாயமாக ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கட்டுப்பாடுகள், எவ்வளோ நிபந்தனைகள், எவ்வளோ டார்ச்சர், எப்படிலாம் பண்ணுறாங்க. நேற்று ஒருத்தவர் என்கிட்ட பேசுகிறார், பயோ பிளாஸ்டிக்ஸ் பண்ணுறவர். அவர் சொல்கிறார், என்னங்க நான் தமிழ்நாட்டில் பயோ பிளாஸ்டிக் PCBயில் வாங்கிட்டேன், சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் வாங்கிட்டேன், எல்லாமே செஞ்சிட்டேன். கர்நாடகாவில் ஒரு பார்ட்டிக்கு நான் கொடுத்தேன். அங்கே நோட்டீஸு, நீ எப்படி கர்நாடகாவில் வாங்காத விற்கிறேன்னு எனக்கு அனுப்புகிறாங்க. கர்நாடகாவில் வாங்கணுமா அப்படின்ற. இல்லைப்பா, கர்நாடகாவில் வாங்க வேணாம், CPCBயில் வாங்கினா அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, அது எல்லாத்துக்குமே பொருந்தும். ஆனால் நீ இந்த மாநிலத்தில் நீ வாங்கியிருக்க, அது அந்த கண்டிஷன் இருக்குது, அதையும் நீ பண்ணியிருக்க, இது போதும்பா பயோ பிளாஸ்டிக்ஸுக்கு, இதை தவிர வேறு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொன்னான். இல்லை சார் கேட்குறானு கேட்டால் அவனை எழுதி கொடுத்து சொல்லு, கேஸ் தான் போகணும். என்ன சார் எது கேட்டாலும் கேஸு வேறு என்னப்பா செய்ய முடியும் சொல்லு. இல்லை அவனை பேச சொல்லு என்கிட்ட, நான் பேசுகிறேன்னு சொல்கிறேன். இல்லை வர்ற அதிகாரி எல்லாம் பணத்துக்குன்னு எல்லாம் பண்ணிக்கின்னு எல்லாம் அட்டுழியம் பண்ணான்னா அது எல்லாம் நம்ம ஒத்துமையாக ஒன்றா இருந்து செஞ்சால் தானே செய்ய முடியும். இல்லைன்னா கோர்ட்டுக்கு தான் போன, வேறு என்ன பண்ண முடியும்? அந்த அதிகாரியை அடிக்க முடியுமா, செய்ய முடியுமா, ஏதாவது பண்ண முடியுமா? இதெல்லாம் வாங்கி வச்சிருந்துன்னு செய்கிறவருக்கு இன்னொரு மாநிலத்திலிருந்து வருது. ஆனால் இதே உங்களுக்கு தெரியும் பயோ பிளாஸ்டிக்ஸில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு, எவ்வளோக்கு எவ்வளோ கட்டுப்பாடு போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அதில் ஊழல் நடக்குது, தப்பு நடக்குது. இதை மாதிரி சரி இதை விட்டுட்டு ஆல்டர்னேட்டிவ் போகலான்னு அதுக்கெல்லாம் பண்ணி
எல்லாம் செய்து பார்த்தோம்னா அதுலேயும் வந்து 1008 பிரச்சனையை தான் அவங்க சந்திக்கிறாங்க. இப்படி ஒவ்வொன்றா எத்தனைக்கு மாறி போவீங்க உங்கள் வாழ்நாளில். அதனால தான் இதை வந்து ஒத்துமையாக இருந்து நம்ம பேஸ் என்னவோ அதை வந்து காப்பாற்றும். அது வந்து எல்லாத்தையும் காப்பாற்றும். அடிப்படையாக விட்டு இன்றைக்கி ஒன்று நாளைக்கு ஒன்று நாளன்னைக்கு ஒன்றுன்னா ஒன்றையே செய்யறது ஒரு பெரும் போராட்டமாகுது. இதில் வந்து இப்படியான ஒரு இது இருக்குது. திருமலை தெரியுமா? நேற்று ஒருத்தர் பேசுகிறார், பெரிய பார்ட்டி சென்னையில் எல்லா இதுவும் வச்சுருக்காரு. கர்நாடகாவில் விற்றுட்டாரான் அவர். அவன் கர்நாடகாரன். நீங்கள் எப்படி பொல்யூஷன் கண்ட்ரோல் இப்போ என்ன, அப்போ ஒரு 32 மாநிலம் இருக்குதுன்னா 32 மாநிலத்துலேயும் வாங்கி அதில் சீல் அடிக்க வைக்கணும் பழகுது. அந்த மாதிரி வந்து ஒரு அநியாயம் நடக்குது. இல்லை அது வேறுங்க, அது எல்லாம் அதை வேறுங்க. இல்லீகலாக பண்ணுறதை பற்றி நம்ம பேசவே முடியாது. நான் சொல்கிறது தெரியுங்களா? இல்லீகலாக பேசுகிறத பற்றி நம்ம பேசுறதுக்கு முடியாது. அதெல்லாம் கூட நாங்கள் பண்ணி பார்த்தோம். கடைசியில் போய் 4 நாள் ஒரு 4 மணி நேரம் ஸ்டேஷனில் உட்கார வச்சிட்டாங்க. 2004 இந்த நைஸ் கேரி பை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பண்ணி ஒரு வீட்டில் வச்சுருக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை போய் பிடிச்சோம். வீட்டில் வந்து பொம்பளைங்களை கையை பிடிச்சிருக்கிறாங்கன்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. அதனால தான் அன்னையிலேருந்து எந்த வேலை செய்யணுமோ அதை வரைக்கும் தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டோம். செப்மா பொருளாளர் இக்பால். அதனால் வந்து தனித்தனியாக இருந்து செய்ய முடியாது. ஒத்துமையாக இருந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு போராட்டம் அல்லது வந்து நம்முடைய ஸ்ட்ரென்த்தை காமிச்சோம்னா தான். உங்களுக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும், 2004 வந்து ஜெயலலிதா வந்து எப்படி கொண்டு வரத்துக்கு பண்ணாங்க, அதுக்கு எவ்வளோ வேலை செய்தோம். அதுக்கு கடைசியாக வந்து சென்னையில் எவ்வளோ பெரிய ஒரு ஊர்வலத்தை நடத்தணும். அதுக்கப்புறம் தான் அவங்களே நின்னாங்க. கம்முன்னு வந்து 39 மசோதாவில் 38 சட்டம் ஆகிட்டு இதை மட்டும் நிறுத்தினாங்க. அதை வந்து எடப்பாடி வந்து அவர் பீரியடில் அவர் பண்ணிட்டார், சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுச்சுன்னு சொல்லிட்டு. அதனால் வந்து ஒத்துமை தான். அதை தவிர்த்து வேறு எதுவும் மருந்தே கிடையாது இதுக்கு. எல்லாரும் மறந்து மறுசுழற்சி செய்கிறவன், நான் ஒரிஜினல் செய்கிறவன், நான் வந்து பயோ பிளாஸ்டிக் செய்கிறவன், நான் வந்து இந்த பிளாஸ்டிக் ட்ரெடிஷ்னல் பிளாஸ்டிக் செய்கிறவன், நான் இன்ஜெக்ஷன் மோல்டிங் ப்ளோ மோல்டிங் ஒன்றுக்காக தான் வந்துடும். அது ஒன்றை விட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே வர ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து அடிப்படையை வந்து காப்பாற்றுறதுக்கு போராடுறது தான் புத்திசாலித்தனம். அதனால் வந்து இதை சம்மந்தமாக வேறு யாராவது எதாவது சொல்லணும்னா சொல்லுங்கள். நானும் வந்து நிறைய மீட்டிங்கில் பேசுங்கன்ற எல்லா மீட்டிங்லையும் மற்ற மீட்டிங் போட்டிங்கன்னா எல்லாம் முடிச்சுட்டு முடிஞ்சு போச்சு வாழாங்க போகலாம், பேசுறதுக்கே விட மாட்டான். நம்ம பேசுங்கன்னா யாருமே பேச மாட்டீங்க. சரி, செயற்குழு இதோட முடிச்சுட்டு பொதுக்குழு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அதுவாக சொல்லுங்க. சரி, இத்துடன் செயற்குழு முடிகிறது. எல்லோரும் டீ காஃபி அருந்திவிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வந்து விட வேண்டும். எல்லாம் பொதுக்குழு ஆரம்பிச்சிடலாம்.